அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னை குரோம்பேட்டையில் இருக்கிற சென்னை சில்கில் ஆடி சேல் செம்ம ஆஃபர். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிறகடிக்க ஆசை மீனா கட்டுற சாரீ தாங்க. அந்த சாரியும் ப்ளவுஸும் அவ்வளோ கச்சிதமாக கட்டியிருப்பாங்க. இப்போ அவங்க சீதா கல்யாணத்தில் கட்டின அதே சாரியை பாருங்கள், எல்லாமே விலை கம்மியாக ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. இப்போ இதை பாருங்கள், காலத்துக்கு தகுந்தது மாதிரி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே ஒரே நசுக்கி அப்படியே கையில் இருக்கிற ஹேண்ட்பேக்கில் தூக்கி அப்படியே வச்சுட்டு போயிடலாம் போல் இருக்குது. 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கேனு, அந்த கேன் அப்படியே ஸ்டைலாக உட்கார்றதுக்கு ஒரு சேரு, அவ்வளோதான். இதோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 400 போட்டிருந்துச்சு இதோட விலை. ஆனால் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக உள்ளது, ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளதுனால நமக்கு அப்படியே ஒரே அழுத்தும் போது நமக்கு அது ஹார்டாக இருந்தோம்னாக்கா அழுத்த முடியாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நல்லா வாங்கி யூஸ் பண்ணுறவங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருமே நம்ம மண் பானையை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொருளையுமே நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தான் நம்ம வாங்கினேன். அதுக்காக அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா பொருளையுமே வாங்கி இப்போ உள்ள காலகட்டத்தில் வீட்டையே நம்ம அடைச்சி வச்சிட முடியாது. இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் டப்பாலாம் விலை கம்மியாக போட்டிருக்கிறாங்க. 3 டப்பா பார்த்தீங்கன்னாக்கா 99 ரூபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸும் போட்டிருக்காங்க, சின்ன சைஸும் போட்டிருக்கிறாங்க. இதுலேயே உங்களுக்கு பை 1 கெட் 1 ஆஃபரும் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்டு ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிறது மாதிரி 3 வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் சைஸில் கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்னு. இது 199 ரூபா போட்டிருக்கிறாங்க. இந்த பேஸ்கெட்லாம் நம்ம கிச்சனுக்கு நல்ல யூஸ் ஆகும். இதுவுமே உங்களுக்கு பை 1 கெட் 1 ஆஃபரில் இந்த மாதிரியான பொருள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியான பிளாஸ்டிக் டப்பாலாம் பை 1 கெட் 1 ஃப்ரீ தான். இதுவுமே உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோவுக்கு மேலே இதை மாதிரி கோதுமை மாவு, அரிசி, உளுந்து இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பை 1 கெட் 1 ஆஃபரில் தான் போகுது. இந்த பிளாஸ்டிக் டப்பாவெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டப்பா உங்களுக்கு 300 ரூபா போச்சு. அதனால் பை 1 கெட் 1 ஆஃபர் அப்படிங்கிறதுனால 150 ரூபா ஒரு டப்பாவோட விலை. இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம வீட்டிலையே மறந்துட்டாலும் இங்கே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளும் நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சாரீ தான். இப்போ பாருங்கள், ஒரு பீஸு 125 ரூபா. இதை நம்ம வேறு எங்கே போனாலும் இந்த மாதிரி வாங்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக சிஃபான் சாரீ, பூனம் சாரீ இது எல்லாமே உங்களுக்கு கலந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அழகான கலர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாரீ மட்டும் வாங்கினோம்னா 125 ரூபா. இதுவே 3 சேர்த்து நம்ம வாங்கினோம்னாக்கா 300 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ ஒரு புடவையோட விலை 100 ரூபா தான் வருது. இதெல்லாம் பாருங்கள், 100 ரூபாய்க்கு தாராளமாக சூப்பராக கண்ணை மூடிக்கிட்டு இந்த புடவையெல்லாம் நம்ம வாங்கலாம். நீங்கள் சென்னை சில்க்குக்கும் பக்கத்தில் இருந்தீங்கன்னாக்கா டி நகரில் இருக்கிற சென்னை சில்கில் கூட இதே ஆஃபர் தான் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சேரீயெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஆஃபர் நமக்கு ஆடியில் தான் கிடைக்கும், வேறு எப்போவுமே நமக்கு கிடைக்காது. இதுலேயே உங்களுக்கு தரமான புடவைலாம் உங்களுக்கு இன்னும் 500 ரூபாக்குள்ளேயே நமக்கு தாராளமாக நம்ம வாங்கிடலாம். இப்போ ஒரு பீஸு 245 ரூபா போட்டிருக்காங்க. இது கிரேப் சில்க் போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், கிரேப் சில்க்கு உங்களுக்கு 500 ரூபா 600 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம வாங்க முடியாது. அதுவே உங்களுக்கு இந்த கிரேப் சில்க்கு பார்த்தீங்கன்னா 245 ரூபா போட்டிருக்காங்க. இதுலேயே நம்ம 3 சாரியாக எடுக்கும்போது 600 ரூபா 3 சாரீ. அப்படி பார்த்தா ஒரு சாரியோட விலை 200 ரூபா தான். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இந்த சாரீ பாருங்கள், ஒரு அழகான ஒரு சாண்டில் கலரில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஷைனிங்கான கிரேப் சில்க். இதுவும் சாஃப்ட் கிரேப் சில்க்கும் இதில் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது. 600 ரூபா விற்ற சாஃப்ட் கிரேப் சில்க்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 295 ரூபா போட்டிருக்காங்க. இதுலேயே நம்ம 3 எடுத்தோம்னாக்கா 750 ரூபா போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஆஃபர். இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பட்டு சாரீ. இது வந்து சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள சாரியை பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ. இதோட விலை 595 ரூபா போட்டிருக்காங்க. சூப்பரான ஆஃபர் இது. இதெல்லாம் உங்களுக்கு 50% சேலில் இந்த சாரீலாம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது எல்லாம் பாருங்கள், ஸ்கை ப்ளூவில் பிங்க் கலரில் நல்லா பார்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது சாஃப்ட் காஞ்சிபுரத்துலேயே உங்களுக்கு பார்டர் கொடுத்தது. இது சாஃப்ட் பனாரஸ். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போயிட்டு இருந்த புடவை இப்போ 1000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க.
இது எல்லாமே சீரியலில் ஆக்ட்ரஸ்லாம் கட்டிட்டு வர்றது தான். பார்க்கும்போது நமக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு 500ரூவாலேருந்து 1000ரூவா வரைக்குமே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இதை பாருங்கள், ரொம்ப அழகான கலர். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விலையும் உங்களுக்கு கம்மியான விலையில தான் இருந்துச்சு. சில்வர் சரியில் உள்ளது, காப்பர் சரியில் உள்ளது, இந்த மாதிரி கோல்டு சரியில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்குது. மைசூர் சில்க்லேயும் உங்களுக்கு 3000 போன மைசூர் சில்க்லாம் இப்போ 1500 போட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக பாருங்கள், நம்ம எல்லாரும் எவ்வளோ தான் விதவிதமாக புடவை கட்டினாலும் இப்போ இந்த நைட்டியை தான் நாள் ஃபுல்லாக போடுறது மாதிரி இருக்குது. நைட்டிலையுமே நமக்கு விதவிதமான நைட்டியை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். 225 ரூபா ஒரு நைட்டி எடுத்தாக்கா, இதுவே உங்களுக்கு 3 நைட்டி எடுத்தாக்கா 3 நைட்டியுமே நம்ம 600 ரூபாய்க்கு வாங்கிடலாம். எப்படியும் உங்களுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த 3 நைட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பைப்பிங் வச்சது மாதிரி உள்ளது 295 ரூபா. 3 பீஸ் எடுத்தால் 750 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு நைட்டி 250 ரூபா ரேஞ்சுக்கு வரும். இப்போலாம் கிராமத்தில் வயல் வேலைக்கு போனாலும் சரி நைட்டி தான் தேவைப்படுது. அதுவே உங்களுக்கு டவுனில் கடத்தெருவுக்கு வந்தாலுமே மேலே ஒரு துண்டை தூக்கி போட்டுட்டு அதுவே கடத்தெருவுக்கு நல்லா ஜம்முன்னு ஒரு பட்டு சேரீ கட்டினது மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு ஸ்கூட்டியில் வராங்க. ஆனால் அவங்க ஸ்கூட்டியில் வரும்போதே நைட்டியை போட்டுட்டு ரொம்ப ஹாயாக வர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விவேக் ஒரு படத்தில் நைட்டியை பற்றி ஒரு டைலாக் சொல்லுவார். அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே பியூர் காட்டனில் நைட்டி போட்டிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு அழகழகான கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் சாக்லேட் கலரில் ஒரு லீஃப் கொடுத்தது மாதிரி அதுவும் போட்டிருக்காங்க. கிரே கலரில் ஒரு லைட் க்ரீனில் இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப டார்க் கலர். இந்த மாதிரி டார்க் கலர்லாம் நம்ம வாங்கும்போது நம்ம கிச்சனில் நமக்கு அழுக்குப்படாமல் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு அழகான ஒரு மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு டபுள் எக்ஸல் தான். அதனால் நம்ம தாராளமாக இந்த நைட்டியை வாங்கிடலாம். எதுவுமே உங்களுக்கு களைஞ்சி கிடக்காம அடுக்கி வச்சது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து வாங்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வாங்கின இந்த மாதிரியான குஷன்லாம் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப விலை கம்மி தான். இது எல்லாமே உங்களுக்கு கட்டுறது மாதிரி பின்னாடி இல்லாதது. இதுவே உங்களுக்கு சாதாரணமாக உள்ளது 60 ரூபா. இதோட விலை 60 ரூபாய்க்கு இதை விட நமக்கு வேறு எங்கே கம்மியாக வாங்க முடியும்? நான் வாங்கினது அந்த மாதிரியான ஒரு மெரூன் கலரில் உள்ளது தான் நான் வாங்கியிருந்தேன். நான் ஒரு 4 கடையில் நான் தேடி பார்த்ததில் இந்த சென்னை சில்கில் தான் இந்த மாதிரியான குஷன்லாம் விலை கம்மியாக கிடச்சிச்சு. அதனால் இங்கேயே நான் இந்த குஷன்லாம் நான் வாங்கிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஃபாவுக்கு சைடில் வைக்கிறது மாதிரி உள்ள டிசைனிங்கால் உள்ள குஷன் தான் இது. இதோட விலைலாம் 300 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த குஷன்லாம் பார்த்தீங்கன்னா 350 450 விலை போட்டிருக்காங்க. நம்மளோட சோஃபாவோட கலருக்கு தகுந்தது மாதிரி இந்த குஷனையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் விண்டோ இருந்துச்சுன்னா அந்த விண்டோவில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்டைன் போட்டிருக்கோமோ அதே மேட்சாக இந்த மாதிரியான பில்லோலாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது பாருங்கள், விதவிதமான கலரில் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு உயரமான ஒரு குஷன் வாங்கி நம்ம வீட்டை சோஃபாவில் கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா இந்த குஷனை வாங்கி போட்டு வச்சுருங்க. அவங்களுக்கு அப்படியே உள்ளே உக்காந்து எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படும் போது இந்த குஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்படி தான் சொன்னாங்க. இந்த குஷன் தான் அவங்களும் சோஃபாவில் வாங்கி போட்டு வச்சுருக்குறாங்க. உங்களுக்கு விலைக்கு தகுந்தது மாதிரி இது இருக்குது. 100 ரூபாய்க்கு உள்ள குஷனை சூப்பராக இது வரைக்கும் 3 வருஷத்துக்கு மேலே எனக்கு உழைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு சில சமயம் யூரின் கூட லீக் ஆகுறது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம சோஃபாவில் அந்த மாதிரி யூரின் லீக் ஆகாமல் இந்த மாதிரி குஷன்லாம் நம்ம வாங்கி போடும்போது அவங்களுக்கு அதுலேயே அது போயிடும். அதனால் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கி போடும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு 2 குஷன் வாங்கி போட்டாலும் நம்ம மாற்றி மாற்றி நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர்லாம் 200 ரூபா இதோட விலை. இது கொஞ்சம் ஷைனிங்காக உள்ளது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வரும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கலரில் ஒரே டிசைன்லேயே 5 குஷன் சேர்ந்தது மாதிரி வச்சுருக்கிறாங்க. சோஃபாண்டு இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் சேரில் கூட அந்த மாதிரி ரவுண்டு டைப்பில் உள்ள குஷனை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கோரப்பாயோட சேர்ந்தது மாதிரி உள்ள பெட்லாம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. கீழே இருக்கிற பாய் நமக்கு பழசாயிட்டா நம்ம அதை மறுபடியும் வீட்டிலையே நம்ம அதை ரெடி பண்ணி நம்மளே அதை வச்சிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இங்கே அகலமான பெட்டும் கிடைக்கிது, கொஞ்சம் ஒடுக்கமான பெட்டும் நமக்கு கிடைக்கிது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?